திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. அண்ணாமலையான் அடிக்கமலம் சென்றீரஞ்சும் விண்ணோர் முடியின் மணித்தொகை விரற்றார் போல் கண்ணார் இரவி கதிர் வந்து கார்கரப்ப தன்னார் ஒளி மழுங்கி தாரகைகள் தாமகல பெண்ணாகியானாய் அலியாய் பிறங்கொழி சேர் விண்ணாகி மண்ணாகி இத்தனையும் வேறாகி கண்ணார் அமுதமுமாய் நின்றாள் குழல் பாடி பெண்ணே இப்பூம்புனல் வாய்ந்து ஆடேலோரம் பாவாய். திருச்சிற்றம்பலம். எல்லாம் வல்ல பெருமானுடைய தனிப்பெரும் கருணையினாலே இந்த நாள் மிக இனிமையான நாளாக நமக்கு வாய்த்திருக்கிறது. வாய்த்தது நம் தமக்கு இது ஓர் பிறவி மதித்திடுமின் என்பார் நம்முடைய நாவுக்கரசர். எல்லாம் வல்ல பெருமானுடைய திருவடி வேண்டி பணிந்து நல்லதொரு ஆசிரியரை வழங்கிய குருமகா சன்னிதானங்களின் பொன்னார் திருவடிகளுக்கு பணிவான வணக்கத்தை திசை நோக்கி தெரிவித்து மகிழ்ந்து இணையம் வாயிலாக இணைந்து கட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நல்லுள்ளங்களுக்கும் பணிவான மாலை வணக்கத்தை சொல்லி பாவையும் கோவையும் பாடிய பாவலர் என்ற தலைப்பில் நாம் சிந்திக்க முற்படுகிறோம். பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று பெருமானே விரும்பி கேட்டார் என்பது வாதவூர் அடிகளார் வரலாற்றில் வருகின்ற அற்புதமான செய்தி. எனவே பாவையும் கோவையும் ஏதோ ஒரு விதத்தில் தொடர்புடையதாக இருந்த காரணத்தினால்தான் கோவை பாடுக என்று கேட்காமல் பாவை பாடிய வாயால் கோவை பாடுக என்று நாம் துணிவதற்கு அங்கே இடம் இருக்கிறது. எனவே பாவை என்பது பெண் என்ற பொருளில் நாம் பார்க்கிறோம். திருவம்பாவை என்று மணிவாசகர் பெருமான் திருவாசகத்தில் அற்புதமாக 20 பாடல்களில் அண்ணாமலையில் அருளி செய்திருக்கின்றார். கன்னிமார்கள் தங்களுக்கு வரக்கூடிய கணவன் சிவ அடியார்களாக இருக்க வேண்டும், பெருமான் மீது இடைவிடாத பக்தி கொண்டு வாழக்கூடிய தன்மை படைத்தவராக இருக்க வேண்டும், பண்பு நலன் கொண்டவராக இருக்க வேண்டும் என்று மார்கழி மாதத்தில் 30 நாட்களும் விரதம் இருந்து பெருமானை பாடி ஆடி பரவி வழிபாடு செய்கின்ற நோன்பு பாவை நோன்பு. அந்த நோன்பிற்கான இலக்கண முறைகளை நம்முடைய மணிவாசகர் நீராடுதலில் தொடங்கி நாம் யாரை பாட வேண்டும்? ஆதியும் அந்தமும் இல்லாகரும் பெரும் சோதியையாம் பாட. எனவே எதை பாட வேண்டும் என்று நமக்கு தெளிவுபடுத்துகிறார். ஆதியும் அந்தமும் இல்ல அரும் பெரும் சோதி. இந்த அரும் பெரும் சோதி தான் வள்ளல் பெருமான் அருட்பெரும் ஜோதி என்று அற்புதமாக தம்முடைய மகாமந்திரமாக கொள்கிறார். எனவே நாம் எதை பாட வேண்டும்? யாரை சதா சர்வகாலமும் நினைக்க வேண்டும்? திருவம்பாவையில் மிக அற்புதமாக குறிப்பிடுகின்றார். சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை இத்தனையும் வேண்டும் எமக்கேலோர் எம்பாவை. யார் இறைவனை வழிபாடு செய்வதற்கு தகுதிப்பாடு உடையவர்கள்? சேக்கிழாரத்தில் கேட்கும் பொழுது பூசும் நீரு போல் உள்ளும் புனிதர்கள். தெளிவா சொல்லிட்டார். வெளியில பூசுற திருநீர் மாதிரி அவனுடைய உள்ளமும் வெண்மையானது, தூய்மையானது. அடியார்னா அதான் தகுதி. மாணிக்க வாசகத்தை கேட்டாங்க, யார் இறைவனை பாடும் தகுதி உடையவர்கள்? சித்தம் அழகியார், சிந்தையால் அழகாக இருக்கக்கூடியவர்கள். உடலால் அழகாக இருக்கிறவர்னு சொல்லல. அழகு எங்க இருக்கணும்? அகத்தால் அழகா இருந்தா அந்த முகம் அழகா தெரியும். மனம் அது செம்மையானால் மந்திரம் ஜபிக்க வேண்டாம், மனம் அது செம்மையானால் வாயுவை உயர்த்த வேண்டாம் என்பது சித்தர்கள் வாழ்க்கை. எனவே மனத்தொடு வாய்மை மொழியில் தவத்தொடு தானம் செய்வாரின் தலை என்பார் நம்முடைய வள்ளுவ பெருந்தகை.
மனம் செம்மையாக, தூய்மையாக, நேர்மையாக, அனைவருக்கும் பயன்பாடு உடையதாக இருக்கின்ற நிலையில் அது சித்தமாக, ஞானமாக மிளர்கிறது. எனவே அந்த சித்தத்தில் அழகுடையவராக இருப்பவர்கள் சித்தம் அழகியார் பாடாரோ நம் சிவனை. எனவே இறைவனை பாடுவதற்கும் நோன்பு இருப்பதற்கும் தகுதி என்ன என்று சொன்னால், நீரு போல் உள்ளத்தால் வெண்மையாக இருப்பவர்களும் சித்தத்தால் அழகாக இருப்பவர்களும். அழகு என்றால் நேர்மறை சிந்தனை, எல்லோரும் வாழ வேண்டும் என்ற சிந்தனை, யான் பெற்ற இன்பம் பெருகைய வையகம் என்கின்ற பொதுநல சிந்தனை, எனக்கு கிடைக்காதது கூட அடுத்தவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்ற சிந்தனை, எல்லாம் பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும், பகுத்துண்டு பல்லுயிர் ஓம்ப வேண்டும் என்கின்ற சிந்தனை. எனவே அந்த சித்தத்தில் அழகா இருக்கிறவர்கள். எனவே இறைவன் எப்படி இருக்கிறான்? பாதாளம் ஏழினும் கீழ் சொற்கழிவு பாதமலர் போதார் புனை முடியும் எல்லா பொருள் முடிவே. பேதை ஒருபால் திருமேனி ஒன்று அல்லன் வேத முதல் விண்ணோரும் மண்ணும் துதித்தாலும் ஓத உலவா. உலகெல்லாம் இருந்து ஓதற்கரியவன் ஓத உலவா ஒரு தோழன் தொண்டர் உள்ளன். நம்பியாரூருக்கு ஏழிசையாய் இசை பயனாய் இன்னமுதாய் என்னுடைய தோழனுமாய். அதே போல இங்கே வருகிறான் இறைவன். தொண்டர் உள்ளன், ஓர் தோழன் தொண்டர் உள்ளன். கோதில் குலத்தரந்தன் கோயிற் பினா பிள்ளைகள் ஏது அவன் ஊர் ஏது அவன் பேர் ஆர் உற்றார் ஆர் அயலார் ஏது அவனை பாடும் பரிசேலோர் என்பாவர். இதான் இறைவனுடைய இலக்கணம். பதி இலக்கணம் எங்க இருக்கு அப்படின்னு கேட்டா, நம்முடைய திருவம்பாவையினுடைய 10வது பாடல் பதி இலக்கணம். அவனுடைய திருவடியை தேடி போறியா, பாதாளத்துக்கு தாண்டி போனாலும் கிடைக்காது. திருமுடி சொல்லில் சொல்லிறந்து நின்ற தொன்மை, ஆதி குணம் ஒன்றுமில்லான் அந்தமில்லான் வரக்கூவாய் குயில் பத்துல சொல்லுவார். அப்ப இறைவனுடைய முடியையும் காண முடியாது, அடியையும் காண முடியாது. அண்ணாமலை, அண்ணுதல்னா நெருங்குதல், அண்ணா என்றால் நெருங்காத, நெருங்க முடியாத. எனவே அண்ணாமலையாக இருக்கிறான். இது அவனுடைய சொரூப இலக்கணம். நமக்காக அவன் மானுட சட்டை தாங்கி வருகிறான், 25 மாகேஸ்வர வடிவங்கள் எடுத்து வருகிறான். இது அவனுடைய தடத்த இலக்கணம். எனவே இறைவனுடைய அந்த பதி இலக்கணம் எது என்று சொன்னால் திருவம்பாவையினுடைய 10வது பாடல். அவனுக்கு என்ன உருவம், என்ன பெயர்? ஓருருவம் ஒரு நாமம் ஒன்றுமில்லாருக்கு 1000 திருநாமம் பாடி நாம் தெள்ளேனம் கொட்டாமோ. அப்போ அவனுக்கு என்று ஒரு உருவம் இல்ல, அவனுக்கு என்று ஒரு நாமம் இல்ல. இதெல்லாம் அவனுடைய பதி இலக்கணம், சொரூப இலக்கணம். ஏது அவன் ஊர், கைலாயம் தான் சிவபெருமானுடைய ஊரா? கிடையாது. ஏது அவன் பேர், அவனுக்குன்னு ஒரு தனி பேர் உண்டா? கெசட்ல அந்த பேரை பதிவு பண்ணியிருக்காரா? இல்ல. ஆர் உற்றார் ஆர் அயலார், யார் அவனுக்கு நண்பர்கள், யார் அவனுக்கு பகைவர்கள்? ஒண்ணும் இல்லை. எவ்வளவு ஏது அவனை பாடும் பரிசு. இப்படித்தான் பாட வேண்டும், இப்படித்தான் வழிபாடு செய்ய வேண்டும், இப்படித்தான். இந்த நெறிமுறைகள்லாம் நமக்கு தான், பெருமானிடத்துல கிடையாது. கண்ணப்ப நாயனாருடைய வழிபாடும் சரியை கிரியை யோகம் முதலான வழிபாடுகளில் வரக்கூடிய கிரியை வயப்பட்டதான வழிபாடும் பெருமானுக்கு ஒன்றுதான். இன்னும் சொல்ல போனால் ஆச்சார வழிபாட்டை காட்டிலும் அன்பு வழிபாட்டிற்கு பெருமான் முதன்மை இடம் கொடுக்கிறான். அதற்காக ஆச்சார வழிபாடு வேண்டாம்னு பெருமான் சொல்லல. ஆனால் அன்பு இல்லாத ஆச்சார வழிபாடு பொருளற்றது. பொக்கம் மிக்கவர் பூவும் நீரும் கண்டு நக்கு நிற்பர் அவர் தம்மை நாணியே, அப்பர் பெருமான் வாக்கு. எனவே ஆச்சாரம் மட்டும் இருந்து அன்பு அங்கே இல்லை என்று சொன்னால் அந்த வழிபாடு வெற்று வழிபாடு. ஆனால் ஆச்சாரம் இல்லாமல் அன்பு மட்டுமே இருக்கின்ற வழிபாடு பெருமானுக்கு உகந்த வழிபாடு. எப்படி பாருங்க, இந்த நுணுக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். அப்ப இறைவனை வழிபாடு எப்படி செய்கின்ற அந்த தன்மைகளை சொல்லி யார் வழிபாடு செய்ய வேண்டும், அவர்களுக்கான இலக்கணம் என்ன இல்லையா? அந்த ரொம்ப அழகா சொல்லுவார், இறைவன் எப்படி இருக்கிறான்? ஆர்த்த பிறவி துயர் கெட நாம் ஆர்த்து ஆடும் தீர்த்தன். நம்முடைய துயர் கெடுவதற்காக, உண்மை விளக்கத்துல பாத்தீங்கன்னா ஞான நடனம் ஊன நடனம்னு சொல்லுவாங்க. அந்த ஊன நடனம் என்பது என்னன்னா, உயிர்களுக்காக பெருமான் உருவம் தாக்கி வருகின்ற நடனம் ஊன நடனம் என்று சொல்லுவார். அப்ப இறைவன் எதற்காக அவன் ஆடுகிறான் அம்பலத்தில்? ஆர்த்த பிறவி துயர்கட ஆடுகிறான். தீர்த்தன், எதை தீர்த்தன்? வினைகளை தீர்த்தவன். தீர்த்தன தீர்த்தத்தை கங்கையை தலையில் சூடியவன் என்பது ஒரு பொருள். ஆனால் தத்துவ பொருள் வினையை தீர்க்கக்கூடியவன் தீர்த்தன். தில்லை சிற்றம்பலவன்
கூத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லோமும் காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி, இதெல்லாம் அவனுக்கு விளையாட்டு. ஏன்னா நினைத்த மாத்திரத்தில் நினைத்த கண்மத்தை செய்யக்கூடியவன் பெருமான். அதனால அவனுக்கு மலப்பற்று கிடையாது, நினைத்த மாத்திரத்தில் செய்வான். காத்தும் படைத்தும் கறந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வளை சிலம்ப வார்கலைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுடல் மேல் வண்டு ஆர்ப்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். பெருமானுடைய பெருமைகளை சொல்லி நீராட வேண்டும். அடிக்கடி பல கூட்டங்களில் சொல்லுகிற நல் வாய்ப்பு எனக்கு உண்டு. இங்கேயும் அதை நான் பதிவு செய்கிறேன். நீங்கள் உணவு சமைக்கும் பொழுது பெருமானுடைய திருப்பெயரை திருநாமத்தை சொல்லி சமைத்தீர்கள் என்றால் அந்த உணவு பிரசாதமாக இருக்கும். தண்ணீர் அருந்தும் பொழுது அல்லது தண்ணீரை மற்றவர்களுக்கு கொடுக்கும் பொழுது ஐந்தெழுத்து மந்திரத்தை சொல்லிக் கொடுத்தால் தண்ணீர் தீர்த்தமாக மாறும். செயல்களில் சிவாய நமசிவாய எது உங்கள் நாவில் வருகிறதோ அதை சொல்லி அந்த செயல்பாட்டை தொடங்கினால் அந்த செயல்கள் சிவச்செயலாக மாறும். அவச்செயல் சிவச்செயலாக மாறும். அதுபோல பெருமானுடைய அந்த நினைவோடு திருக்குளங்களில், ஏரிகளில், ஆறுகளில் நீராட வேண்டும். ஏத்தி இருஞ்சுனை நீர் ஆடேலோர் எம்பாவாய். அப்ப பெருமானத்தில் வழிபாடு செய்கின்ற அந்த பெண்களுடைய நிலை எப்படி இருக்கிறது? இறைவன் எப்படி இருக்கிறான்? இந்த உலகத்திலேயே ஒரு பொருள் பழமையான பொருள் என்று சொன்னால் அதை விட இறைவன் பழமையானவன். இல்லைங்க, இன்னைக்கு தான் இந்த நிமிஷம் தான் இந்த பொருள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது என்று சொன்னால் அதை விடவும் புதுமையான பொருள். விருத்தனாகி பாலனாகி வேதமோர் நான்குணர்ந்து என்பார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான். அதுபோல முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே பின்னை புதுமைக்கும் பேர்த்தும் அப்பெற்றியனே உன்னை பிரானாக பெற்ற உன் சீரடியோ உன்னடியார் தாழ்வணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவோம். இதுதான் பாவை நோன்பினுடைய நோக்கம். நல்ல கவனிங்க, இந்த பாவை புரிஞ்சாதான் திருக்கோவை புரியும். பாவை நோன்பினுடைய நோக்கம் என்ன? உன்னடியார் தாழ்வணிவோம். ஆண்டாள் பாடிய திருப்பாவைக்கும் மணிவாசகர் அருளிய திருவம்பாவைக்கும் ஒரு நுணுக்கமான வேறுபாடு உண்டு. திருப்பாவையில் ஆண்டாள் கண்ணனையே தன்னுடைய கணவனாக அடைய வேண்டும் என்று பாடியிருக்கிறாள். ஆனால் மணிவாசகர் இங்கே சிவ அடியார்கள் தனக்கு கணவனாக வர வேண்டும் என்று பாடுகிறார். இந்த நுணுக்கமான ரெண்டு பாவை தான். இது திருப்பாவை, இது திருவம்பாவை. அங்கே ஆண்டாள் கண்ணனே கணவனாக வர வேண்டும், இறைவனையே கணவனாக வர வேண்டும் என்று வேண்டி பாடுகிறாள். ஆனால் மணிவாசகர் அப்படி கேட்கவில்லை. உன் அடியார் தாழ்வணிவோம் ஆங்கு அவர்க்கே பாங்காவும் அன்னவரே எம் கணவர் ஆவார் அவர் உகந்து சொன்ன பரிசே தொடும்பாய் பணி செய்வோம். எவ்வளவு தெளிவா பதிவு செய்யறாங்க. இன்ன வகையே எனக்கு எங்கோ நல்குதியேல் என்ன குறையும் இலோம் ஏலோம் எம்பாவாய். இப்படி ஒரு வரத்தை எங்களுக்கு இந்த நோன்பை நோற்றதற்காக நீ தந்தால் எங்களுக்கு வேறு எந்த குறையும் இல்லை. பெருமானே, நாங்கள் மகிழ்ச்சியாக இருப்போம் என்று பெருமானிடத்தில் அவர்கள் வேண்டுதல் விண்ணப்பத்தை வைக்கிறார்கள். எனவே நோக்கம், திருப்பாவையினுடைய நோக்கம் முன்னை பழம்பொருட்கு முன்னை பழம்பொருளே என்ற பாடலில் நமக்கு தெளிவாக மணிவாசகர் சுற்றுகிறார். பெரும்பாலும் மணிவாசகருடைய திருவாசக பாடல்கள் அனைத்தும் பெண்கள் விளையாட்டாக, பெண்கள் வழிபாடாக. காரணம், பெண்களிடத்தில் பண்பாடும் நாகரிகமும் கலையும் கலாச்சாரமும் சென்று சேர்ந்தால் அது ஒரு குடும்பத்திற்கு மட்டுமல்ல, ஒரு இனத்திற்கே கொண்டு சேர்க்க மிக எளிமையாக அமையும். ஆண்களிடத்தில் இருக்குமானால் அது பரவுவதில் நிறைய தடைகள் இருக்கும். மறந்துடுவான், சுயநலமா விட்டுருவான், தனக்கு கிடைச்சவனே திருப்தி அடைஞ்சிருவான். ஆனால் ஒரு பெண் நல்ல கலை, நல்ல கலாச்சாரத்தை, நல்ல பொருளை பலருக்கும் கொடுக்க வேண்டும் என்ற எண்ணம் உண்டு. எனவே சைவ சித்தாந்தம் அற்புதமான தத்துவ நெறி, அற்புதமான சர்க்காரிய வாதம், அற்புதமாக முப்பொருள் உண்மையை மணிவாசகர் ஆண்களிடத்தில் இருந்து சொல்லாமல் பெண்கள் மூலமாக, பெண்கள் விளையாட்டு மூலமாக சொன்னதற்கு காரணம் அது பாதுகாக்கப்படும் என்ற ஒரு அற்புதமான நோக்கம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதனால்தான் அவர் பாடிய அத்தனை பாடல், திருவம்மானையாக இருக்கட்டும், திருத்தோள் நோக்கம், திருப்பூவல்லி கொய்தல், இந்த எல்லா பாடல்களில் திருவம்பாவை எதாக இருந்தாலும் அது எல்லாம் பெண்கள் விளையாட்டின் மூலமாக, ஆனால் முழுக்க தத்துவ பொருள். எனவே அதே போல திருவம்பாவையினுடைய அந்த பாடல் வரிசையில் நாம் எதற்காக இந்த நோன்பை நோக்க வேண்டும் என்பதை முன்னை பழம்பொருள் சொல்லிவிடுகிறது. அடுத்ததாக
அடுத்ததாக நாம் நுணுகி பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இறைவனும் இறைவியுமாக இணைந்து இருக்கின்ற பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் அங்கங்குருகினத்தால் பின்னும் அரவத்தால் தங்கள் மலங்கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் விராட்டியும் எங்கோனும் போன்று செய்த பொங்கு மடுவில் புகப்பாய்ந்து பாய்ந்தினம் அங்கம். இப்ப பாருங்க, இதுல ஒரு குளம் இருக்கிறது. அந்த குளத்தில் நீராட செல்கிறார்கள். அந்த குளமானது எப்படி இருக்கிறது என்று சொன்னால், எங்கள் பெருமானும் பிராட்டியும் இணைந்திருப்பது போல இருக்கிறது. அப்ப உலகியல் காதலை, உலகியல் திருமண பந்தத்தை அருளியலுக்கு பயன்படுத்திக் கொள்ளுகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். இதேதான் திருக்கோவையார்ல நம்ம பார்க்க போறோம். திருவம்பாவையில் இந்த கருத்துக்களை ஆங்காங்கே அப்படி தொட்டு செல்கிறார். தனியாக 400 பாடல்களாக திருக்கோவையாரில் இதை விரிவுபடுத்துகிறார் நம்முடைய மணிவாசக பெருமான். இது திருவம்பாவை ஆங்கிலத்தில் சொல்லணும்னா, ஒரு கிரிக்கெட் பார்க்கும் பொழுது ஹைலைட்ஸ் சொல்லுவாங்க தெரியுமா? 4 அடிக்கிறது, 6 அடிக்கிறது, அவுட் ஆகுறது, இதை மட்டும் காட்டுவாங்க. ஒரு ஹைலைட்ஸ் போடுறது. இன்னும் சொல்ல போனா, ஒரு திரைப்படத்தினுடைய டீசர். இன்னைக்கு இருக்கிற குழந்தைகளுக்கு இப்படி சொல்லி புரிய வைக்க வேண்டி இருக்கிறது. தவறாக நான் கருதவில்லை. அப்போ ஒரு திரைப்படம் வருகிறது என்று சொன்னால் அதற்கு ஒரு டீசர், அதற்கு ஒரு ட்ரெய்லர் காண்பிப்பது போல, முன்னோட்டம் காட்டுவது போல, கோவையார் என்கின்ற மிக பெரும் தத்துவ விளக்கத்திற்கு முன்னோட்டமாக திருவம்பாவையை பாடி அருளியிருக்கிறார் என்பதுதான் இன்றைய தலைப்பினுடைய நுட்பமான பொருள். எனவே பாவையை புரிந்து கொண்டால்தான் கோவையை நாம் புரிந்து கொள்ள முடியும். எனவே இறைவனும் இறைவியும் என்று 2 சக்திகளாக பிரிக்கிறார். இது நிலையாற்றல், இது இயக்காற்றல். இந்த 2 ஆற்றல்களும் ஒன்றாக இருக்கிறது, பிரிந்து இருக்கிறது, பிரிந்து மீண்டும் ஒன்றாகிறது. எனவே சக்தியும் சிவமும் வேறு வேறு அல்ல, பணிகள் காரணமாக 2ஆக நமக்கு தென்படுகிறது என்று நுணுக்கத்தை வைக்கின்றார். அதே போல 2 உடல்களாக இருந்தாலும் ஈருடல் ஓர் உயிராக தலைவனும் தலைவியும் இருக்க வேண்டும் என்ற நுட்பமான உலகியல் கருத்தையும் அங்கே வைக்கின்றார். எனவே இப்படிப்பட்ட கணவன் எனக்கு வர வேண்டும் என்று பாவை நோன்பை அவர்கள் செய்கின்றார்கள். அதே போல நுணுக்கமான ஒரு செய்தியை பதிவு செய்கிறார் மணிவாசகர். 19வது பாடல் திருவம்பாவையில், உன் கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான் உனக்கு ஒன்று உரைப்போம் கேள். பெருமானே, எங்களை ஒருத்தர் கையில பிடிச்சு கொடுப்பாங்க. உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம். எங்க அப்பா அம்மா ஒரு தலைவனை பார்த்து, ஒரு ஆடவனிடத்தில் எங்களுடைய பிள்ளையை உனக்கே நான் அடைக்கலமா கொடுத்துறேன்னு சொல்லுவாங்க. அப்படி யார் கையிலேயாச்சும் எங்களை பிடிச்சு கொடுத்துடக்கூடாது பெருமானே. அவன் என்னுடைய கொள்கைக்கும் என்னுடைய சிவ வழிபாட்டுக்கும் எதிராக அமைந்து விட்டால் நாங்கள் என்ன செய்ய முடியும்? முன்னை பழம்பொருட்டு சொன்ன அதே நோக்கத்தை இங்கே அழகாக தெளிவா இங்கே இன்னொரு இடத்துல பதிவு செய்கிறாள் அந்த தலைவி. உன் கையிற் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அங்கு அப்பழஞ்சொல் புதுக்கும் எம் அச்சத்தால் எங்கள் பெருமான், அதை சொல்லும் பொழுதே ஒரு எங்கள் பெருமான் உமக்கு ஒன்று உரைப்போம்கள், என் கொங்கை நின் அன்பரல்லார் போல் சேரற்க. உன்னுடைய அன்பர்களை தவிர நாங்கள் வேறு யாரையும் திருமணம் செய்து கொள்ள மாட்டோம் என்பது நுட்பமான பொருள். என் கை உனக்கல்லாது எப்படியும் செய்யற்க, கங்குல் பகல் எங்கும் எங்கண் மற்றொன்றும் காணற்க. இரவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் வேற எதையும் நாங்க பார்க்க மாட்டோம். இவ்வளவு கொடுத்தீங்கன்னா சூரியன் கிழக்க உதிச்சா என்ன, மேற்க உதிச்சா என்ன, அதை பத்தி எங்களுக்கு கவலை இல்லை. ஏன், ஒரு சிவனடியார் எனக்கு வாழ்க்கை துணை நலமாக வந்துவிட்டார் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அவர் பார்த்துக் கொள்வார். எனவே சூரியன் கிழக்கில் உதித்தால் என்ன, மேற்கில் உதித்தால் என்ன, எங்கு எழில் என் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய், இங்கு இப்பரிசே எமக்கு எங்கோ நல்குதியேல் எங்களில் ஞாயிறு எமக்கேலோர் எம்பாவாய். இதுதான் துரண்ட பொருள். அதுக்கப்புறம் அவங்க போற்றி சொல்லி வாழ்த்து சொல்லி முடிக்கிறது, திருவடியை சொல்லி முடிக்கிறது. எனவே திருவருளை தொடங்கி திருவடியில் நிறைவு செய்கிறார். ஆதியும் அந்தமும் இல்லா அரும் பெரும் சோதி என்று தொடங்கி திருவடி போற்றி அருளுகனின் ஆதியாம் பாதமலர், ஆதியில் தொடங்குகிறார், ஆதியாம் பாதமலர் என்று நிறைவு செய்வார். அப்ப
உன் கையில் பிள்ளை உனக்கே அடைக்கலம் என்று அந்த பகுதியில் மிக அற்புதமாக ஒரு நுணுக்கத்தை வைக்கிறார். பாவையில் சொல்லுகிற ஒரு நுணுக்கம், சிவபெருமான் தலைவன் உலகியல் தலைவன் அல்ல, உயிருக்கான தலைவன். உங்களுக்கு ஒரு நுணுக்கம் புரியுமா புரியலையா? இந்த இடத்துல சிவபெருமான் உலகியலுக்கான தலைவன் அல்ல, அவன் ஆன்மாவிற்கான தலைவன். எனவே இந்த திருப்பாவையாக இருந்தாலும் திருக்கோவையாராக இருந்தாலும் சிவபெருமான் தலைவன் என்று அவர்கள் சொல்லல, அவன் ஆன்மாவிற்கு தலைவன். திருக்கோவையாரில் வரக்கூடிய தலைவன் யார் என்று கேட்டால் அது சிவனடியாரை சுட்டுகிறது. திருப்பாவையில் தெளிவுபடுத்துறார், என் கொங்கை நின் அன்பர் அல்லார் தோள் சேரற்க. தெளிவு. அன்னவரே எங்கனவர் யாரு? உன்னுடைய தாழ் பணிந்து உன்னுடைய சேவையிலும் உன்னுடைய அன்பிலும் இருக்கக்கூடிய சிவனடியார். அங்கும் அந்த பாட்டிலையும் சொல்லிட்டார். அப்ப திருச்சிற்றம்பல கோவையார் என்று சொல்லக்கூடிய திருச்சிற்றம்பல கோவையாரினுடைய தலைவன் சிவபெருமான் அல்ல, அந்த நூலுக்கான தலைவன் சிவபெருமான். ஆனால் நூலில் வரக்கூடிய காதலில் ஈடுபட்டு களவியலில் ஈடுபட்டு கற்பியலில் சென்று 400 அகத்துறைகளில் தன்னுடைய வாழ்க்கையை நகர்த்தி செல்லுகிற தலைவனும் தலைவியும் சுட்டி ஒருவர் பெயர் கொள பெறார் என்கின்ற அகத்தினை இலக்கணத்தோடு மணிவாசகர் பாடுகிறார். இப்பொழுது திருக்கோவையாருக்கு வருவோம். திருப்பாவையில சொல்லிட்டார் யார் திருக்கோவையார்ல யார் தலைவரா வரப்போறார்னு திருப்பாவையில சொல்லிட்டார். யார் வரப்போறா? சிவனடியார். அப்ப இதுல சுட்டுகிற அத்தனை 400 அகத்துறை பாடல்களிலும் வரக்கூடியவன் சிவபெருமான் அல்ல. ஏன் அப்படின்னா அகத்துறைக்குன்னு ஒரு இலக்கணம் சொல்றார் தொல்காப்பியர். என்ன அகத்துறைனா, அகத்துறையில தலைவன் தலைவி பெயரை சொல்லக்கூடாது, அதான் முக்கியம். பொது பெயரால் அழைக்கப்பட வேண்டும். வெப்பன், குறும்பன், நாடன், சிலம்பன் என்று பொது பெயரால் தான் தலைவன் அழைக்கப்பட வேண்டும். அதே போல தலைவியும் பொது பெயரால் தான் அழைக்கப்பட வேண்டும். பெயரை சொல்லிட்டா அது புறத்திணை ஆயிடும். இதற்கு தொல்காப்பியம் சொல்லுது, சுட்டி ஒருவர் பெயர் கொள பெறார். ஒருவரும் பெயர் சொல். அப்ப சிற்றம்பலவன் சிவபெருமான் தில்லைக்கூத்தன் என்ற பெயர் வந்துருச்சுன்னா அவரு இந்த கதையில வர தலைவனாக இருக்க முடியாது. கதை தலைவன் வேறு, பாட்டுடை தலைவன் வேறு. இந்த 400 பாடல்களுக்கும் உரிய தலைவனாக, ஆன்மாவிற்கு தலைவனாக சிவபெருமானாகிய தில்லை சிற்றம்பலவன் விளங்குகின்றான். கதை தலைவனாக ஒரு சிவனடியார் இங்கே மணிவாசகரால் சுட்டப்பெறுகிறார் என்ற நோக்கத்தில் திருச்சிற்றம்பல கோவையாரை நாம் எடுத்து படித்தால் தான் அதனுடைய நுணுக்கம் நமக்கு புரியும். இதற்கு ஒரு உதாரணம் சொல்றேனே. ஒரு நூல் 10 பாட்டுல பட்டினப்பாலை, கடியலூர் உருத்திரங்கண்ணனார் என்கின்ற புலவர் பாடிய பட்டினப்பாலை. அந்த பட்டினப்பாலையில பல சிறப்புகள் காவிரி பூம்பட்டினத்துக்கு சொல்றார். அதுல கரிகார் பெருவளத்தான் ஆகிய மன்னனை பற்றி சொல்லுகிறார். ஆனால் கரிகார் பெருவளத்தான் ஆகிய அந்த சோழ மன்னன் பாட்டுடை தலைவன் அல்ல. அதில் வரக்கூடிய தலைவன் தலைவி அவர்கள் அல்ல. அதுல வர தலைவனோ தலைவியோ பெயரே சொல்லல. புறப்பொருளை போல எல்லா விஷயத்தையும் பேசினாலும் தலைவன் தலைவி பெயர் சொல்லப்படாததால் பட்டினப்பாலை அக இலக்கியமாக இருக்கிறது. காவிரி பூம்பட்டினம் எப்படி இருந்துச்சு? புலவன் சொல்றான், யவனர் வந்த வினைமான் நன்கலம், கலம்னா கப்பல், யவனர்னா கிரேக்கர்கள். யவனர் வந்த வினைமான் நன்கலம் பொன்னோடு வந்து கரியோடு பெயரும் வளங்கெழும் ஊதூர்னு சொன்னான். தங்கத்தை கொண்டு கொட்டிட்டு மிளக வாங்கிட்டு போற அளவுக்கு பட்டினம். அந்த பட்டினத்துக்கு சொன்னா முட்டாச்சிறப்பின் பட்டினம். முட்டுதல்னா நெருங்கி, என்னுடைய செல்வத்துக்கு அவன் நெருங்கி வந்துட முடியுமா? முட்டி பார்த்துக்கலாமா? போட்டி போட்டு பார்த்துக்கலாமா அர்த்தம். அது மாதிரி முட்டாச்சிறப்பின் பட்டினம்னா இந்த பட்டினம் எந்த நகரத்தோடும் என்ன பண்ண முடியாது, இதோட கம்பேர் பண்ண முடியாது, ஒப்பிட்டு சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சிறப்புகளுடைய அந்த பட்டினத்தையே கொண்டு வந்து என்கிட்ட கொடுத்துட்டு எப்படி சொல்றான் பாருங்க. அதுக்குதான் இவ்வளவும்.
அந்த பட்டினத்தையே உனக்கு நான் பரிசா கொடுக்குறேன், உன் தலைவியை விட்டுட்டு வா அப்படின்னு சொன்னா நான் பிரிஞ்சு வரமாட்டேன்னு சொல்றான். அதனால அது அக இலக்கியம். ஏன் அந்த தலைவன் பேர் சொல்லப்படல, அப்பேற்பட்ட தலைவி யாராதுன்னு பார்த்தா அவ பேரும் சொல்லப்படல. அவன் சொல்றான், அந்த தலைவன் தன்னுடைய நெஞ்சு நண்பர்கள் எல்லாம் பிரிந்து பல தேசங்களுக்கு வணிகத்திற்காக செல்கிறார்கள், இவனையும் அழைக்கிறாங்க. அப்ப அவனுடைய மனசு நீயும் போயே அப்படின்னு சொல்லுதான். அந்த நெஞ்சுக்கு சொல்வதாக நெஞ்சாற்றுப்படையாக அவன் இந்த நூலை அமைத்துக் கொள்ளுகிறான். முட்டாச்சிறப்பின் பட்டினம் பெறினும் வாரிருங்கூந்தல் வயன்கிளை ஒழிய வாரேன் வாழிய நெஞ்சே. இந்த அருமையான பெண்ணாகிய என்னுடைய தலைவி இருக்கிறாளே, இவளை விட்டுட்டு நான் வரமாட்டேன், அந்த பட்டினமே பரிசா கொடுத்தா கூட வரமாட்டேன், இந்த வணிகத்திற்காக நான் இவளை பிரிவேனா என்று கேட்ட ஒரே காரணத்தில் தலைவன் தலைவி பெயர் வராததால் பட்டினப்பாலையில் புறச்செய்திகள் சொல்லப்பட்டாலும் 3 வரிகள் தான் அக இலக்கியமாக இருக்கு. 303 வரிகள்ல 3 வரி தான் அக இலக்கியம். ஆனால் 300 வரிகள் புறமாக இருந்தாலும் 3 வரிகளில் வரக்கூடிய தலைவன் தலைவி பெயர் வராத காரணத்தினால் அது அக இலக்கியம். ஆனா அதே 10 பாட்டுல நெடுநல் வாடைன்னு இருக்குங்க, முழுக்க அக இலக்கியம். நெடுநல் வாடை முழுக்க 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 அகச்செய்தி. ஆனா ஒரே ஒரு இடத்துல வேம்பு தலையாத்த நோன்கால் எக்கம், வேப்ப மாலையை சூடிய ஒரு ஆயுதத்தை வைத்திருக்கிற கூடிய தலைவன் வந்துருச்சு. அங்க கூட பேர் சொல்லல, ஆனால் வேம்பு தலையாத்த என்று பாண்டிய மன்னனை, இது வேப்பமாலையை சூடிய பாண்டிய மன்னன் என்பதை குறிப்பால் உணர்த்திய காரணத்தினால் இதை அக இலக்கியமாக கருத இயலாது என்று எழுதினாங்க. அதனால அதுக்கு அகப்புற இலக்கியம்னு பேர். நல்லா கவனிங்க, ஒண்ணு வேப்பம் சொல்லிட்டான், இது பாண்டிய மன்னனை குறிச்சிருச்சுங்க. லைட்டா சொல்லிட்டான்ல, ஒரு க்ளூ கொடுத்துட்டான்ல, இது பாண்டிய மன்னனை குறிச்சிருச்சு. அப்ப இது தலைவன் கிடையாது, தலைவன் பேர் வந்துருச்சு. அப்ப இது புற இலக்கியம்னா சொல்லியிருக்க செய்தி எல்லாம் புற அக இலக்கியம்பா. சரி, அப்பனா அகப்புற இலக்கியம்னு வச்சுக்கோங்க, அது அக இலக்கியம் சொல்லாதீங்கன்றான். அப்ப வேம்பு தலையாத்த நோன்கால் எகம், எகம்னா கருவி, எஃகினால் செய்யக்கூடிய கருவி என்று ஒற்றை சொல்லால் பாண்டிய மன்னனை குறிப்பால் உணர்த்தியதால் அக இலக்கியம் அகப்புற இலக்கியமாக மாறியது. எனவே திருக்கோவையாரில் சிவபெருமான் தலைவன் என்று அவனுடைய பெயரை சொல்லி நீங்கள் சொன்னால் மணிவாசகர் அக இலக்கியம் பாடியதாக எடுத்துக்கொள்ள முடியாது. முதலுக்கே மோசம். மணிவாசகர் சுட்டி ஒருவர் பெயர் கொள்ளப் பெறார் என்கின்ற இலக்கணத்தை மீறிய ஒரு செயலாக நாம் காட்டிவிடுவோம். எவ்வளவு கொடுமை! அப்ப அதில் வருகின்ற தலைவன் சிவபெருமான் அல்ல, சிவபெருமானை வழிபாடு செய்யக்கூடிய தலைவன் சிவன் அடியார் என்று நாம் புரிந்து கொண்டால் 400 அகத்துறைகளை நாம் உள்வாங்க முடியும். ஏன்னா இந்த 400 அகத்துறையிலும் வரக்கூடிய செய்திகளை சிவபெருமானோடு சிவசிவா பொருத்தி பார்க்க முடியுமா? முடியவே முடியாது இல்லையா? அப்ப இந்த அகத்துறை செய்திகள் ஏன் மணிவாசகர் சொல்ல வேண்டும்? ஒரு குழந்தைக்கு ஒரு மருந்தை இனிப்பான தேனில் குழைத்து தருவது போல உலகியல், காதல், திருமணம் என்கின்ற தேனில் சிவானுபவம் என்கின்ற மருந்தை குழைத்து தருகிறார் திருக்கோவையாரில் நம்முடைய மணிவாசகர். அந்த சேனல் என்ன சேனல், எது வழியா கொண்டு போறார் அப்படின்னா சிவ அனுபவம் என்கின்ற மருந்தை, சிவானந்தம் என்கின்ற அனுபவம் என்கின்ற மருந்தை, சிவபெருமானுடைய திருவடி நிழலில் இந்த உயிர் பற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற அற்புதமான மருந்தை காதல், திருமணம், களவியல், கற்பியல், வரைவியல், 400 அகத்துறைகள் என்ற தேனில் குழைத்து குழைத்து தருகிறார் என்று புரிந்து கொண்டு அந்த ஞான கண் கொண்டு பார்க்கணும். இல்லைன்னா இது உலகியல் பாடல் போல இருக்கும். இதற்குத்தான் ஒரு தனிப்பாடல்ல இந்த திருக்கோவையார படிச்சா ஒவ்வொருத்தருடைய புத்திக்கு ஏத்த மாதிரி அந்த திருக்கோவையார் ஒன்னொன்னா தெரியும்னு ஒரு பாட்டுல எழுதி வச்சாங்க. அருமையான பாட்டு. மிகப்பெரிய வேத விற்பனர்கள் திருக்கோவையார படிச்சாங்கன்னா இது ஒரு வேதம் அப்படின்னு சொல்லுவாங்களாம். ஆரணங்கு கான் என்பார் அந்தணர். ஆரணங்கான், இது ஆரணம்பா, வேதம்பா அப்படின்னு சொல்லுவாங்க. யாரு? அந்தணர்.
அந்தணர்னா வேதம் படித்தவர்கள் என்று ஒரு பொருள், இன்னொரு பொருள் அறவோர்கள், நேர்மையாக சிந்திக்கக்கூடியவர்கள். இதை பார்த்தால் அந்தணர் என்போர் அறவோர், மற்ற எவ்வுயிர்க்கும் செந்தன்மை கொண்டவர்களாம் திருவள்ளுவர். எனவே அவர்கள் இதை பார்த்தா இது வேதம்னு சொல்லுவாங்க திருக்கோவையார். அடுத்து யோகியர், யோகத்தில் இருக்கக்கூடியவர்கள் பார்த்தா என்ன சொல்லுவாங்க, இது ஆகமத்தினுடைய மூலதனம் என்று சொல்வார்களாம். சிவபெருமானுடைய ஆகமங்கள் எத்தனை ஆகமங்கள்? 28 ஆகமங்கள். அவனுடைய ஈசானம், தத்புருஷம், அகோரம், வாமதேவம், சத்யோஜாதம் என்று சொல்லக்கூடிய 5 முகங்களில் இருந்து தோன்றிய 28 ஆகமங்களுக்கு அடிப்படை எதுன்னு சொன்னா இந்த திருக்கோவையார் என்றுதான் சொல்வார்களாம். யாரு? யோகிகள். அடுத்து சொன்னாங்க யோகியர் ஆகமத்தின் காரணம் காண் என்பர். இன்பத்துறையில எளியராக இருக்கக்கூடிய காமுகர்கள் படிச்சான்னா இது மிகச்செறிந்த ஒரு காம சூத்திர நூல் என்று சொல்வார்களாம் திருக்கோவையார. ஏன்னா அவன் புத்தி அப்படித்தானே சிந்திக்கும். இன்பத்துறையில் எளியராக இருக்கக்கூடியவர்கள் காம நூல், இதை விட காமத்தை சொல்லக்கூடிய காமசூத்திரம் வாத்சாயனர் கூட எழுதியதில்லை, அவ்வளவு அற்புதமான இது காம நூல் என்று சொல்வார்களா. அழகா சொன்னார் பாருங்க, காமுகர் காம நன்னூல். ஏன்னா நமக்கு இன்னொரு நன்னூல் இருக்கு இலக்கணத்துல, இது காம நன்னூல்னு சொல்லுவாங்களாம் என்பர். ஏரணங் காணென்பர் எண்ணர். இதை தர்க்க நூலார்கள் லாஜிக் என்று சொல்லக்கூடிய அளவையில், காண்டல் அளவை, கருதல் அளவை, உரை அளவை என்றெல்லாம் அளவைகளால் சைவ சித்தாந்தம் நிரூபிக்கப்படுவது போல அந்த தருக்கவியலாளர்கள், தருக்கவியல் அறிஞர்கள் பார்த்தாங்கன்னா இது தருக்க நூல், இது இந்த உலகியல் இன்பத்தை காட்டி அருளியல் இன்பத்தை பெற வேண்டும் என்பதை தருக்க ரீதியாக நிரூபணம் செய்கிறது என்று தருக்கவியலாளர்கள் இதை தருக்க நூல்னு சொல்லுவாங்களாம். அடுத்தது எண்ணர் எழுத்தென்பர் இன்புலவோர். இது அற்புதமான இலக்கியம். புலவர்கள் என்ன சொல்லுவாங்க, என்ன அழகான இலக்கியம், அக இலக்கியம் தெரியுமா, எடுத்து பாரியா எவ்வளவு அழகான அக இலக்கியம் என்று புலவோர்கள் சொல்வார்கள். சீரணங்காய சிற்றம்பல கோவையை செப்பிடினே. அப்ப இந்த பாட்டை பாருங்க, வேதம்னு சொல்வார்கள், ஆகமத்தின் மூலதனம் என்று சொல்வார்கள், காமுகர்கள் காம நன்னூல் என்று சொல்வார்கள், தருக்கவியல் அறிஞர்கள் தருக்க நூல் என்று சொல்வார்கள், இலக்கணவியலார் இதனை படித்தால் இலக்கண நூல் என்பார்கள், இலக்கிய புலவர்கள் இதை படித்தால் சிறந்த இலக்கியம் அக இலக்கியம் என்று சொல்வார்கள். ஆக மொத்தம் 6 பேர் கண்களுக்கு இந்த நூல் 6 விதமாக காட்சி தருகிறது. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க, ஒரு நூல் பலவிதமாக காட்சி தருகிறது பார்ப்பவருடைய கண்களுக்கு ஏற்றவார். அப்ப ஆரணங்கான் என்பர் அந்தனர் யோகியர் ஆகமத்தின் காரணங்கான் என்பர் காமுகர் காம நன்னூல் அது என்பர் ஏரணங்கான் என்பர் எண்ணர் எழுத்தர் என்பர் இன்புலவோர். ஏன்னா இது கட்டளை கலைத்துறையில் பாடப்பட்டது, அதனால இலக்கண புலவர் இது இலக்கணம் பா அப்படின்வாங்களாம். இதுல அக இலக்கியத்தினுடைய அத்தனை துறைகளும் வருகின்ற காரணத்தினால் இது அக இலக்கியம் என்பார்களா எழுத்தியல் புலவர்கள். எவ்வளவு அழகா சொல்றாங்க பாருங்க. அப்ப இது 16 சீர்கள் எழுத்துக்கள், அதாவது கட்டளை கலித்துறை, கலித்துறையில ஒரு மிகச்சிறந்த ஒரு யாப்பு கட்டளை கலித்துறை. நேரசையில் தொடங்கினால் 16 எழுத்துக்கள் வரணும். எழுத்தண்ணி பாடுகிற இலக்கணம் கட்டளை கலித்துறை. நிறைய செயல தொடங்கினா 17 எழுத்துக்கள் வரணும். ஒரு எழுத்து அங்கிட்டு இங்கிட்டு போயிட முடியாது, மாறி வந்துருச்சுன்னா தூக்கி எறிஞ்சிருவோம். என்னடா தப்பு தப்பா எழுதிட்டு வர, வெண்பா மாதிரி நெருப்பு மாதிரி சொல்லுவாங்க தெரியுமா, மயிர்பாலத்தில் நெருப்பாற்றை கடப்பது போலன்னு சொல்லுவாங்க. முடியல பாலம் செஞ்சு கீழே நெருப்பு ஆறு, என்ன கொடுமை, முடியல பாலம் பிரிட்ஜ் கீழே நெருப்பாரு தல தல தலதலன்னு குதிச்சிட்டு இருக்கு, அதுல பயணம் செய்யற மாதிரி கட்டளை கலித்துறை பாடுறது எவ்வளவு கஷ்டம் பாருங்க. அதனால இது இலக்கணம், இது இலக்கண நூல். ஒரு இடத்துல கூட வழுவுல கட்டளை கலித்துறையில பாடியிருக்காரு நம்முடைய மணிவாசகர். இப்படி இது பார்ப்போருடைய கண்ணுக்கு அவரவர்களுடைய புத்திக்கு தகுந்தவாறு, அவரவருடைய ஞானத்துக்கு தகுந்தவாறு காட்சியளிக்கிறது என்று ஒரு தனிப்பாடல் இந்த நூலுடைய சிறப்பை சொல்லுகிறது. எனவே நம்முடைய தமிழருடைய மரபு அகம் புறம் 2 நமக்கு நல்லா தெரியும். 2 கண்ணு, அகம் களவியல் கற்பியல், புறம் கொடை வீரம் புகழ் வெற்றி, இது எல்லாம் புறம்.
அகம் அல்லாதது அனைத்தும் புறம்னு சொல்லிட்டான் எளிமையா. அகம்னா எப்படி தலைவி தன்னுடைய காதலை வெளிப்படுத்துவா, ரொம்ப அழகா சொல்றான். புதிய மண் பாத்திரத்துல தண்ணி ஊத்துனா அந்த தண்ணீர் எப்படி பொசிந்து கசிந்து வெளியேறுமோ பத 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 பதன்னு வராது, அது ஓட்டக்கூடும். ஆனா புது மண் பாத்திரத்தை தண்ணீர் அப்படியே கசியும். அந்த கசியிறதுக்கு பாருங்க, அது போல தலைவி தன்னுடைய காதலை தலைவன் வெளிப்படுத்த வேண்டும். இன்னைக்கு இருக்கிறது மாதிரிலாம் கிடையாது. இன்னைக்கு இருக்கிறது காதலே கிடையாது. அப்படி சொல்லணுமா? அதற்கு அறத்தொடு நிற்றல்னு ஒரு துறை உண்டு அகத்துல. தலைவி அது த்ரூ தி ப்ராப்பர் சேனல் என்று சொல்வார்கள். தலைவி நேரடியா போய் தலைவன் சொல்லக்கூடாது. தலைவி தோழிக்கு அறத்தோடு நிற்றல், தோழி செவிலிக்கு அறத்தோடு நிற்றல், செவிலி நற்றாய்க்கு அறத்தோடு நிற்றல், நற்றாய் தன்னுடைய தலைவனாக இருக்கக்கூடிய தலைவி, அதாவது இந்த தலைவி இருக்கிறாள் அவருடைய அப்பா, அவங்களுக்கும் தமையனுக்கும் அறத்தோடு நிற்றல். அப்ப அறத்தோடு நிற்றல் அப்படிங்கிற ஒரு அற்புதமான துறை. இதற்கு கபிலர் குறிஞ்சிப்பாட்டு, அறத்தோடு நிற்றல் என்ற ஒற்றை துறைக்கு குறிஞ்சிப்பாட்டு என்கின்ற ஒரு அற்புதமான பாட்டையே கபிலர் பாடி கொடுத்திருக்கார் 10 பாட்டுல. ஆரிய அரசன் பிரகத்தன், அவன் பேர் பிரகஸ்தன் பேரு, அவனுக்கு தமிழை கத்தி கொடுக்கும் பொழுது அறத்தோடு நிற்றல் என்ற ஒற்றை துறைக்கு ஒரு குறிஞ்சி பாட்டை பாடி கொடுத்தார் குறிஞ்சி கபிலர். அந்த அறத்தோடு நிற்றல் என்பது தலைவி நேரடியாக தலைவனிடத்தில் சொல்ல முடியாது, அவ தோழிட்ட சொல்லுவா. இங்கே தோழி மிக முக்கியமான ஒரு கதாபாத்திரமாக விளங்குகிறார். எனவே அதே போல தோழன், இதெல்லாம் நம்முடைய அகமரபுகள். இந்த மரபுகளை எடுத்துக் கொள்ளுகிறார். தெய்வம் வழிபடு தெய்வம் கண் கண்டாங்கு, தலைவியை பார்த்த தலைவன் காட்சி, இதுலதான் தொடங்குறார். காட்சி ஐயம் தெரிவு அப்படின்னு போகும் அந்த 400 அகத்துறைகள். அப்ப காட்சி பார்த்த உடனே அந்த தலைவி காட்சி கண்ணுக்கு தெரிகிறது. எப்படி இருக்கா, கும்பிட போன தெய்வம் குறுக்க வந்தது மாதிரி இருக்கு. வழிபடு தெய்வம் கண் கண்டாங்கு, தினமும் காலையில கும்பிடுற மகா 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 இறைவனாக விளங்குகின்ற அந்த பெருமான் ஒரு நாள் காட்சி கொடுத்தா எப்படி இருக்கும், அதுபோல தலைவியை பார்த்தான். அப்ப இந்த காதல் உலகியல் காதலில் இருந்து தொடங்கி அருளியல் பக்தியில் சென்று முடிகிறது. எனவே இங்கே காதல் என்பது பக்தி, திருமணம் என்பது முக்தி என்று புரிந்து கொள்ள வேண்டும். காதல் என்பது பக்தி, அதிலிருந்து திருமணம் செய்து கொள்வது என்பது முக்தி. எனவே இது உலகியல் காதலை சொல்லுவது போல இருக்கும், ஆனா அருளியல் கொண்டு போய் முடிப்பார் மணிவாசகன். ரொம்ப அழகா இதை நீங்க பார்க்கலாம். அதுபோல இந்த கலித்தொகையில் கட்டளை கலித்துறையில் பாடுகிறார். அதே போல் 400 அகத்துறைகள். நோக்குவை எல்லாம் அவையே போரல், காதல் வசப்பட்டவர்களுக்கு காண்கிற காட்சியெல்லாம் ஒரே காட்சியாக தலைவனாக தலைவியாக தெரியும். நோக்குவை எல்லாம் அவையே போரல். அப்ப காமம் மிக்க கடிபடர்களவி என்ன சொல்றது, யார்கிட்ட பேசுறோம் தெரியாது. கிளிய பிடிச்சாந்து பேசிட்டு இருப்பா, மயில பிடிச்சாந்து பேசிட்டு இருப்பா. இயம்புகின்ற காலத்து எகினம் மயில் கிள்ளை, பயம்பெறும் மேகம் பூவை பாங்கி நயந்த குயில், ஈரெழுந்தும் தூதுரைத்து வாங்கும் தொடை. தூதாக அனுப்புவாளாம் 10. அதுவும் தூதுவும் கலிவெண்பால படம். பயிலரும் கலிவெண்பாவினாலே உயர்தனை பொருளையும் அகரனை பொருளையும் சந்தையில் விடுத்த முந்துரு தூதன பாட்டியல் புலவர் நாட்டினர் தெளிந்து. எவ்வளவு இலக்கணம் எழுதி வச்சிருக்கான் நம்ம தமிழ. நம்ம சொல்லாமலே விட்டுட்டோமே, எல்லாத்தையும் ஒதுக்கி தள்ளிட்டோமே. இன்னைக்கு நம்ம பார்க்கிற இன்னைக்கு இருக்கிற சில இலக்கியங்களை மட்டும் வைத்துக் கொண்டு இதுதான் தமிழ் போல நினைச்சிட்டு இருக்கிறோம். எதை தூது விடலாம் அதுக்கு ஒரு 10 இலக்கண விளக்கம், ரத்தன சுருக்கம் போன்ற நூல்கள் நமக்கு செய்தி கிடைக்குது. கலிவெண்பால தான் பாடணும்னு சொல்லி தூதுக்கு இலக்கணம் வகுத்து சொல்லி இருக்கிறான். அப்ப இது காமம் மிக்க கழிபடர்கள். ஒரு குருவி போய் சொல்லுமா, ஒரு காக்கா போய் சொல்லுமா, ஒரு மயில் போய் சொல்லுமா, அன்னம் போய் சொல்லுமா? ஒரு புலவன் தமிழையே தூது விட்டான் சொக்கநாதர் மேல. தமிழ் விடு தூது, இருந்தமிழே உன்னால் இருந்தேன், இமையோர் விருந்து அமிழ்தம் என்றாலும் வேண்டேன். சொக்கநாதர் மேல. அழகர் கிள்ளை விடு தூது, நெஞ்ச தூது விட்டார். நெஞ்சு விடு தூது, நெஞ்சையே தூது விட்டார் இல்லையா சித்தாந்த ஆசிரியர். நெஞ்சையே தூது, நீ போய் சொல்லிட்டு வா. ஏன்னா நெஞ்சம் அந்த தூது உரைத்து வாங்கும் பொருள்கள்ல ஒண்ணு இருக்கு, நெஞ்சமும் இருக்கு. அப்ப நெஞ்ச தூது விட்டார். இப்படியெல்லாம் தூது விடக்கூடிய இது மாதிரி காதல் வயப்பட்டவர்கள் என்னென்ன மாதிரி இருப்பாங்க அப்படின்னு தொடங்கி காட்சியில் தொடங்கி நிறைவாக 25 அந்த ஊடல் நிறைந்து மகிழ்ச்சியான அந்த வாழ்க்கையில் கற்பியலில் நிறைவு பெறுகின்ற வரை 25 கிளவி கொத்துகள்.
400 அகத்துறைகள். அகத்துறைகள்னா 400 எபிசோடுன்னு வச்சுக்கோங்களேன். அப்பதான் புரியுது, வேற வழி இல்லை. என்ன பண்றது? நான் அகத்துறைனா என்ன அப்படின்னு யோசிக்கிறான். துறை அது என்ன டிபார்ட்மெண்ட், என்ன டிபார்ட்மெண்ட் அப்படின்னு போயிட்டு இருக்கிறான். எபிசோடா வச்சுக்கோங்க. சீரியல் பார்க்கறவங்களுக்கு இப்ப சிற்றம்பல கோவையார் புரிய ஆரம்பிச்சிடும். 400 எபிசோடுங்க. அத 25 பாகமாக பிரித்துக் கொள்ளுகிறார்கள். அந்த 25 என்னன்னு அப்படின்னா இடந்தலைப்பாடு. என்னது இடந்தலைப்பாடுனா என்ன? 2 பேரும் ஒரு இடத்தில் கண்டு இடந்தலைப்பாடு. இதுல பூத்தரு புணர்ச்சி, புனர்தரு புணர்ச்சி, களிறுதரு புணர்ச்சி. பூ கொடுக்கிறது தலைவிக்கு. அடுத்தது தண்ணியில அடிச்சுட்டு போகும்போது தலைவியை காப்பாத்துறது. இன்னைக்கு வரையும் இந்த திரைப்படங்கள் இதெல்லாம் வருது பாருங்க. அடுத்தது களிறுதரு புணர்ச்சி. யானை விரட்டும் போது அந்த யானைக்கு நம்ம முருகப்பெருமான் பண்ணார் பாருங்க அந்த வேலை, களிறுதரு புணர்ச்சின்னு பேரு. அண்ணனை யானையா உடையார சொல்லி வள்ளியை திருமணம் பண்ணார் இல்லையா முருகப்பெருமான், அதுதான் களிறுதரு புணர்ச்சி. அப்ப 3 விதமாக தலைவன் தலைவிக்கு இடையே அந்த காதல் அரும்பும். திருவள்ளுவர் சொன்னார், 5 புலனுக்கும் இன்பம் கொடுக்கிறது யார் அப்படின்னு சொன்னா தலைவின்னு. கண்டு கேட்டு உண்டு உயிர்த்து உற்றறியும் 5 புலனும் ஒன்றொடி கண்ணே உளன் காட்சி. அந்த திருக்குறளுடைய அற்புதமான காமத்துப்பால் என்று சொல்லக்கூடிய இன்பத்துப்பால் செய்திகள் எத்தனை அதிகாரம்னா 25 அதிகாரம். அந்த 25 அதிகாரம் ஏன்னா நமக்கு தெரியும் 38 அதிகாரம் அறத்துப்பால், 70 அதிகாரம் பொருட்பால், 25 அதிகாரம் காமத்துப்பால். மணிவாசகர் திருக்குறளை ஊன்றி படித்தவர், உணர்ந்தவர். எனவே 25 கிளவி குத்துகளாக இதை அமைத்துக் கொள்கிறார். அதுல காட்சி தான், முதல்ல காட்சி தான். அணங்குகொள் ஆய்மையில் கொல்லோ கணங்குழை மாதர்கள் மாலும் என் நெஞ்சி. முதல் பாட்டு. முதல்ல பார்க்கிறான், அணங்கு தெய்வமா இல்ல பேயா பிசாசா யாரும் தெரியல, எனக்கு இவ்வளவு அழகா இருக்கிறாளே ஒருத்தி அப்படின்னு பார்க்கிறது தான் முதல் காட்சி. அதுதான் முதல் பாட்டு. அதுதான் இடந்தலைப்பாடு, ஒரு இடத்தில் சந்திக்கிறது. அடுத்தது இயற்கை. அவர்கள் இருவரிடத்தில் இயற்கையாக ஒரு மனம் ஒத்து போகிற நிலை ஏற்படுகிறது. நம்மால சொல்றாங்க கெமிஸ்ட்ரி ஒத்து போயிருச்சுங்கிறாங்களே, அது மாதிரி தலைவனுடைய கெமிஸ்ட்ரியும் ஒரு புள்ளியில் சேருகிறது இல்லையா, அதற்கு பேர் இயற்கை புணர்ச்சின்னு பேர். அடுத்து இரவுக்குறி, இரவு நேரத்தில் வந்து சந்திக்கிறது. பகற்குறி, பகல் நேரத்தில் வந்து சந்திக்கிறது. 2 பேரும் சந்திச்சுக்கிறாங்க. அப்படி சந்திக்கும் பொழுது 2 பேருக்கு இடையில் அந்த அன்பு அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது. அடுத்தது இருவரும் உள்வழி அவன் வரவு உணர்தல். 2 பேரும் அடுத்து தோழியை கூட்டிட்டு வந்துருவா. தோழியோடு இருக்கும் பொழுது அவன் வரவு உணர்தல். அடுத்தது உடன்போக்கு. உடன்போக்கு என்பது வீட்டுல ஒத்துக்காத பொழுது 2 பேரும் சேர்ந்து நாம் சென்று விடலாம், ஊரை விட்டு நாம் சென்று திருமணம் செய்து கொண்டு இந்த ஊருக்கு திரும்புவோம் அப்படின்னு நிகழ்வது உடன்போக்குன்னு பேர். ஒரு வழி தனத்தல். அடுத்தது ஓதர் பிரிவு, காவர் பிரிவு, குறை நயப்பு கூறல், குறையறை உணர்தல், சேட்படை, நடுங்க நாட்டம், நாண நாட்டம், பகை தனிவுனை பிரிவு, பரத்தையிற் பிரிவு, பாங்கர் கூட்டம், பொருள்வயிற் பிரிவு, மடர்த்திரம், மனம் சிறப்புரைத்தல், மதியுடம் படுத்தல், முன்னுறவு உணர்தல், வரைபொருட் பிரிதல், வரைவு முடுக்கம், வேந்தற்கு உற்றுழி பிரிவு என்று 25 கிளவி கொத்துகளாக 400 அகத்துறை பாடல்கள் விளக்கப்படுகின்றன. இதுல முக்கியமானது மட்டும் நம்ம தெரிஞ்சுக்கலாம். அதாவது என்ன அப்படின்னா, மிக முக்கியமான செய்தி, 2 பேரும் சந்திக்கிறாங்க, பகல்ல சந்திக்கிறாங்க, பல பேர் பார்த்துருவாங்களா அப்படின்ற ஒரு ஐயம் வரும் பொழுது இரவு சந்திக்கிறாங்க. அப்படி இரவு சந்தித்துக் கொண்டிருக்கின்ற வேளையில் தலைவன் இரவு நேரத்தில் வந்து திரும்புகிறான். அப்ப அவனுக்கு பலவிதமான தடங்கல்கள் ஏற்படலாம். ஏன்னா தலைவன் இருக்கிற இடத்துக்கு தலைவி போய் சந்திக்கல, அப்படி போக கூடாது. தலைவன் தான் வந்து சந்திக்கணும் தலைவியை, அவள் இருக்கிற இடத்துல. அப்ப இரவு நேரத்தில் வந்து விழும் பொழுது தலைவிக்கு ஒரு மகிழ்ச்சி இருந்தாலும் இவன் இரவு நேரத்துல வந்து போகும்பொழுது அவனுக்கு ஏதாவது துன்பம் வந்துருமா, விலங்குகள் இருக்கும், பள்ளம் மேடு இருக்கும், ஏதாவது பிரச்சனை வந்துருமோ, ஒவ்வொரு நேரம் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்க வேண்டியது இருக்கு. ஒவ்வொரு நேரமும் இவன் இப்ப போன மாதிரி வீட்டுக்கு போயிட்டீங்களா, சரி சரி நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்ற மாதிரி செல்பேசிகள் இல்லாத காரணம் அடுத்த நாள் அவன் வந்தாதான் நேத்து உயிரோடு இருந்திருக்கான்னு தெரியும். இந்த நாள் அவன் போனதுக்கு அப்புறம் திருப்பி அடுத்த நாள் வந்தாதான் சரி இன்னைக்கு அவன் உயிரோடு இருந்திருக்கிறான்னு தெரியும். எவ்வளவு பெரிய விஷயம் இதெல்லாம். நம்ம குறுந்தொகையில வரும், வேரல் வேலி வேட்கொட்பலவின் சாரல் நாட செவ்விய ஆகுமதி யார் அகுது அறிந்திசினோரே, சிறுகோட்டு பெரும்பழம் தூங்கி ஆங்கியவள் உயிர் தவச்சிறிது காமமோ பெரிது. உனக்கு ஏதாவது ஒண்ணு செத்துப்படுவா,
அவ உன் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்கிறா, நீ அதனால விளையாட்ட நினைச்சுக்காத, உடனே கல்யாணம் பண்ணி உன் ஊருக்கு கூட்டிட்டு போ, அல்லது கல்யாணம் பண்ணி நீ இங்க வந்துரு என்று தோழி சொல்லுவா. இன்னொரு பாட்டுல சொல்றா, ஒரு ஆண் குரங்கும் பெண் குரங்கும் இருந்துச்சு, அந்த ரெண்டும் விளையாடிட்டு இருந்துச்சு. அப்ப பெண் குரங்கு ஊடல்ல இருக்குது. ஊடல்னா கணவன் மேல ஒரு சின்ன பொய் கோபம், குட்டி கையில வச்சுட்டு உட்கார்ந்துருக்குது, கோபமா உட்கார்ந்துருக்கு குரங்கு. அப்ப கணவன் என்னென்னோ பண்ணி பார்க்குது, பெண் குரங்கு மந்திய சரி கட்ட முடியல. உடனே அதுக்கு என்ன தெரியும், கம்ப்யூட்டரா தெரியும், தாவதானம் தெரியும். அப்ப ஜிம்னாஸ்டிக் வேலை எல்லாம் செய்யுது. இந்த மரத்துல அந்த மரத்துக்கு தாவறது, அந்த மரத்துல இந்த மரத்துக்கு தாவறது, குடுகுடுன்னு ஓடுறது, திரு முடியாடுறது, டக 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 சொரிஞ்சு விளையாடுது. குரங்குக்கு உள்ள சேட்டையெல்லாம் பண்ணி பார்க்குறது, சிரிக்கவே இல்லை. சரி, இப்ப நம்ம ஒண்ணு பண்ணுவோம், இந்த மலையில இருந்து அந்த மலைக்கு தாவும் அப்படின்னு சொல்லி இந்த மலையில அந்த மலைக்கு தாவும் பொழுது அந்த கடுவன் கீழே விழுந்து இறந்து போய் விடுகிறது. எவ்வளவு கஷ்டமான சூழல் பாருங்க. அப்ப அந்த பெண் குரங்கு தன்னுடைய குட்டியை கொண்டு போய் தன்னுடைய உறவினர்கிட்ட கொடுத்து நீங்க இதை பாத்துக்கங்கன்னு சொல்லிட்டு அதே மலையிலிருந்து அதுவும் கீழே விழுந்து உயிரை விட்டது அப்படின்னு ஒரு கதையை தோழி போய் தலைவன்ட்டு சொல்ற. என்ன பொருள், நீ இப்படி இரவு நேரத்துல வந்துட்டு போற, உனக்கு ஏதாவது ஆச்சுன்னா இவ உயிரோடு இருக்க மாட்டான், பாத்துக்க. அந்த பாட்டு ரொம்ப அழகான பாட்டு. பெரும் துயர் உற்றது என கைமை உய்யா காமர் மந்தி. கைமை உய்யா காமர் மந்தி. கைமைனா இந்த ஆண் குரங்கை இழந்து வாழ வேண்டுமே என்று நினைச்சு கூட பார்க்க முடியாத மந்தி. மந்தின பெண் குரங்கு. பெரும் துயர் உற்ற கைமை உய்யா காமர் மந்தி என்ன பண்ணுச்சா, கல்லா வன் பரல். பரல்னா குரங்கு குட்டி, கல்லா வன் பரல்னா குரங்குகளுக்கு உடைய அந்த செய்கைகள் உலகமறியாத குரங்கு, குட்டி குரங்கு. அந்த குட்டி குரங்க கல்லா வன்பரல் கிளை முதல் சேர்த்தி. கிளைனா என்னது, உறவுகள்கிட்ட கொடுத்துட்டு ஓங்கு மலை அடுக்கத்து பாய்ந்து உயிர் சிகுக்கும் சாரல் நாட. அப்படிப்பட்ட மலைச்சாரல் உடைய நாட்டை உடையவனே. இப்ப பாருங்க, நாடன் இந்த மாதிரி தான் பெயர் வருமே தவிர அவனுடைய இயற்பெயர் வரக்கூடாது. நாடன் அப்ப குறிஞ்சி நிலத்திற்கு உரியவன், இப்படி வெப்பன் குறிஞ்சி நிலத்திற்குரியவன், அந்த மாதிரிதான் சொற்களை அடுக்கி சொல்லணும் என்ற இலக்கணத்தை மிகச்சரியாக மணிவாசகர் பின்பற்றுகிறார். அப்ப இந்த பாட்டுல இது பேர் தான் இரவு குறி. அதுக்கப்புறம் இவங்க ரெண்டு பேருக்கும் திருமணம் செய்வதற்காக வதுவை முறைகள், வதுவைனா திருமண சடங்குகள், ஒத்துக்கிட்டாங்கன்னா செய்வாங்க, இல்லைன்னா தோழியினுடைய ஏற்பாட்டுல இரண்டும் உடன்போக்கு. உடன்போக்குனா உடன்பட்டு போதல். ரெண்டு பேரும் சென்று விடுவார்கள், ஒன்றாக சென்று விடுவார்கள். அப்புறம் திருமணம் நடக்கும். பெரியவங்க வச்சு பேசி பெரியவங்க அதற்கு சொல்ற பொய்யும் பழுவும் தோன்றிய காலை ஐயர் யாத்தனர் கரணம் என்று. இப்படி உடன்போக்கு போனவங்க ஏதோ காரணத்தினால மனம் வருத்தத்தால் பிரிந்து விடுவார்கள். அதனால பெரியவங்களை வச்சு ஒரு சாட்சியா வச்சு திருமணம் செய்யக்கூடிய பிரச்சனைகள்லாம் பின்னாடி தான் வந்தது. பொய்யும் வழுவும் தோன்றியப்பா பிரச்சனை வந்ததுக்கு அப்புறம் தான் பெரியவங்க வச்சு பண்றதெல்லாம் வந்துச்சு, தொல்காப்பியத்திலே வந்து விடுது. இப்ப இது மாதிரி இந்த வெப்பன், நாடன், விடலை, ஊரன், சேர்ப்பன். ஊரன்னா மருதநல தலைவன். ஊரன், சேர்ப்பன் முதலிய திணைநிலை பெயர்கள் தான் பொது பெயராக தலைவனுக்கு சுட்டப்படும். எனவே இது உலகியல் வழக்கு, நாடக வழக்கு ரெண்டுத்தையும் இணைத்து மணிவாசகர் சொல்றார். நாடக வழக்கினும் உலகியல் வழக்கினும் பாடல் சான்ற புலனறி வழக்கம் தொல்காப்பியம். எனவே நாடக வழக்கும் இதுல இருக்கு. நாடக வழக்குன்னா கட்டமைத்து சொல்லக்கூடியது, உலகியல் வழக்குங்கிறது இயல்பாக இருக்கக்கூடியது. இதில் உலகியல் வழக்கம் என்கின்ற காதலை இறைவனோடு இணைகின்ற அந்த தன்மையில் நாடக வழக்காகவும் காட்டுகின்றார். இது நமக்கு தெரியும், அது நமக்கு தெரியாது. இது நமக்கு புரியும், அது நமக்கு புரியாது. எனவே தெரிந்ததை கொண்டு தெரியாததை புரிய வைக்கின்ற முயற்சியில் மணிவாசகர் திருக்கோவையார் பாடுகிறார். சிற்றம்பல பெருமானை பாட்டுடை தலைவனாக கொண்ட காரணத்தினால், தில்லையில் அருளிய காரணத்தினால் திருச்சிற்றம்பல கோவையார்னு இருக்கு. கோவை என்று நம்ம இன்னைக்கு சொல்லுவோம் இல்லையா, அவர் நல்ல கோர்வையா பேச. கோர்வை தமிழ் சொல் அல்ல, கோர்வைன்னு சொல்றது தப்பு. கோவை, கோவைனா தொகுக்கப்பட்டது. ஆச்சார கோவை, ஒழுக்கங்கள் எல்லாம் என்னென்னு கோர்த்தது, கோவையாக சேர்த்தது, தொகுக்கப்பட்டது. ஆச்சார கோவைன்னு பேரு. நம்முடைய 14 கீழ்க்கணக்கு நூல்கள்ல நாலடியார், நான்மணி மாலை, நான்மணி கடிகை போன்ற நூல்கள்ல ஆச்சார கோவை, கோவைனா சேர்க்கப்பட்டது. பல ஆய்வு கட்டுரைகளை சேர்க்கிற அந்த நூலுக்கு பேர் ஆய்வு கோவை. பல கட்டுரைகளை கோத்திருப்பாங்க, அதுக்கு பேர் ஆய்வு கோவை. அதுபோல 400 அகத்துறைகள் அங்கங்கே இருக்கிறத
ஒன்றாக இணைத்து இதை 25 கிளவி கொத்துகளாக மாற்றி ஒன்றிணைத்து பாடியதால் இதற்கு கோவை. ஆறு என்பது சிறப்பு விகுதி. திரு என்பது இறைவன் முன்னிலையில் நடைபெறக்கூடிய சிவன் அடியாரை பற்றியது. தொண்டர் புராணம் இல்ல, திருத்தொண்டர் புராணம். அப்ப அங்கேயே சிவனடியார் வந்து விடுகிறார். எனவே இது உலகியல் காதலை பற்றி சொல்லுகின்ற நூல் தஞ்சைவாணன் கோவை. இன்னொரு கோவை நூல் தமிழ்ல இருக்கு, அதுக்கு பேர் தஞ்சைவாணன் கோவை. ஆனால் இது உலகியல் காதலை சிவனடியார்களை வைத்து சொன்ன காரணத்தினால் இது திருக்கோவையார். சிற்றம்பலத்தில் அருளியதார் திருச்சிற்றம்பல கோவையார். எவ்வளவு அழகா நம்ம இந்த திருச்சிற்றம்பல கோவையார் ரசிக்கிறோம். திருவாசகத்தை முற்றோதல் செய்யறோம், 8ஆம் திருமுறையை முற்றோதல் செய்வது இல்லை. திருவாசகத்தை முற்றோதல் செய்யறோம். சிவபுராணத்தில் தொடங்கி அச்சோபதியும், அப்ப அது திருவாசக முற்றோதல். ஆனால் 8ஆம் திருமுறை முற்றோதல் யாரும் செய்வதில்லை. ஏன்னா 8ஆம் திருமுறையில திருக்கோவையார் ஒன்று இருக்குது, 400 பாடல்களை தாங்கி இருக்கிறது. எனவே இனிமேல் 8ஆம் திருமுறை முற்றோதல் என்று நாம் செய்ய வேண்டும் என்பதற்காக, அந்த ஆசையை தூண்டுவதற்காக இந்த பொழிவை நான் பயன்படுத்திக் கொள்வேன். அதுல அந்த அருமையான இந்த பாட்டை பற்றி அழகா ஒரு தனிப்பாடல் சொல்லுகிறது. வருவாசகத்தினின் முற்று உணர்ந்தோனை வன்தில்லை மன்னை திருவாதவூர் சிவவாத்தியன் செய்த திருச்சிற்றம்பல பொருளார் தரு திருக்கோவை கண்டே உற்று மற்ற பொருளை தெருளாத உள்ளத்தவர் கவிபாடி சிரிப்பது. இந்த பாட்டை பாட்டி புரிஞ்சு அந்த தத்துவ பொருளை புரியலன்னா மற்றவங்க எல்லாம் கவிபாடி சிரிப்பாங்க. அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது. அவங்க எல்லாம் மருளார் மனம், மருளக்கூடிய மனம். அப்ப இதை புரிந்து கொண்டால் அந்த தத்துவ பொருள் புரியும் என்று அழகா ஒரு பாடல் குறிப்பிடுகிறது. இதற்கு 39 பதிப்புகள் இதுவரை வந்திருக்கு. பேராசிரியர் உரை, நச்சினார்க்கினியர் உரை என்று அழகாக இருவர் உரை எழுதியிருக்கிறாங்க. காசு பிள்ளையினுடைய ஆராய்ச்சி உரை மிகச் சிறப்பான நிலையில் வெளிவந்திருக்கிறது. எனவே இயற்கை புணர்ச்சி அது இடந்தலைப்பாடு, எந்த இடத்துல வரணும், இயற்கை புணர்ச்சி 2 பேருக்கு இடையே வரக்கூடிய காதல், அது அடுத்த நாள் நாம் எங்கே வந்து சந்திப்பது என்பதில் கொண்டு போய் விடும். இப்ப இதை நீங்க அப்படியே ஒரு கோவையாக அமைச்சிட்டு வாங்க. இயற்கை புணர்ச்சி, அடுத்து இடந்தலைப்பாடு, அடுத்தது பாங்கர் கூட்டம். பாங்கர் கூட்டம் தன்னுடைய காதல் வயப்பட்ட அந்த செய்தியை தோழனிடத்தில் போய் தலைவன் சொல்லுவான். அடுத்தது தலைவன் தோழனோடு வருவான். அடுத்து தோழியர் கூட்டம், இவள் தலைவி தோழிட்டு போய் சொல்லுவா, தோழி தலைவியோடு அடுத்த நாள் வருவா. அடுத்து பகற்குறி, இரவு குறி, இரவு அச்சம். இந்த இரவு அச்சம் தான் சொன்னேன், இவன் வந்து மீண்டு போறது அவளுக்கு ஒரு அச்சத்தை தருகிறது. அடுத்தது பிரிவு. அப்போ அவன் அடுத்து என்ன சொல்லுவான், என்ன பிரிவுனா நம்மள 6 விதமான பிரிவுகளை சொல்லியிருக்கிறாங்க. ஓதர் பிரிவு, படிக்கிறதுக்காக பிரிஞ்சு போறது. தூதிர் பிரிவு, அரசனுக்கு தூது சொல்றதுக்காக பிரிஞ்சு போறது. துணைவயிர் பிரிவு, யாருக்காவது துணையா கூப்பிடுவாங்க அதுக்காக போறது. அடுத்து பகைவயிர் பிரிவு, போர்க்காலங்கள்ல பகை வந்துடும், அந்த பகைக்காக போருக்காக பிரிந்து போறது. அடுத்தது பொருள் வயிர் பிரிவு, காசு வேணுமே. எனவே திறகிடல் ஓடியும் திரவியம் தேடி என்று பொருளை கல்யாணத்தை வச்சுட்டு அந்த காலத்துல